ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு சைட்வேஸில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஐடி வந்து கண்டினியூஸாக 2வது நாளும் இன்றைக்கி செல்லிங் தான். ஸோ பேங்க் நிஃப்டியும் இன்றைக்கி ஒரு மாதிரி சைட்வேஸில் தான் டவுன் அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபார்மா செக்டர்ஸ்லாம் இன்றைக்கி இறங்கியிருந்தது. ஸோ இப்போதைக்கு வந்து அதே மாதிரி ரிலையன்ஸ் வந்து இன்றைக்கி இறங்கி முடிஞ்சிருந்தது. மற்ற ஸ்டாக்ஸ்லாம் வந்து பெரிய லெவலில் இறங்கலை. ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து ஓவர் ரிவ்யூ. ஸோ ஃபர்தராக லெவல்ஸ் வந்து உள்ளே போய் பார்த்தலாம். நிஃப்டியோட லெவல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீப் ஆன் வந்து ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கிறது. அந்த 22,100 தான் நேற்றோட ஹை. ஸோ அதை பிரேக் பண்ண முடியல அதால் மேலே ஓப்பனிங்கில். ஸோ இன்றைக்கி வந்து நான் எதிர்பார்த்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டவுசன்ஸ் நாஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக தான் போயிட்டுருக்கு. ஸோ மேபி வந்து கேப் டவுன் ஓப்பனிங் நாளைக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கேப் டவுன் ஓப்பனிங் கிடைக்கும்போது உங்களுக்கு சப்போர்ட்டாக வந்து 21,900 ஆக்ட் ஆகும். அதை பிரேக் பண்ணுச்சுன்னா 21,796 800 அந்த ரேஞ்ச் வந்து சப்போர்ட் லெவலாக ஆக்ட் ஆகும். ரெசிஸ்டண்ட்டில் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் வந்து 22,100 வந்து ஆக்ட் ஆகும். அதை பிரேக் பண்ணுச்சுன்னா தான் 22,300 வந்து ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும் உங்களுக்கு. இது வந்து நிஃப்டியோட லெவல். ஸோ அடுத்தது வந்து பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அதே அந்த ட்ரெண்ட் லைன் கிட்டே 48,200 அதை பிரேக் பண்ண முடியல. ஸோ அதை பிரேக் பண்ண முடியாமல் அந்த இடத்துல ஒரு டோஜி தான் வந்து வச்சுருக்காங்க. ஸோ ப்ரீவியஸாக இதே மாதிரி ரெசிஸ்டன்ட் கிட்டே எப்பப்பெல்லாம் டோக்கி வைக்கிதோ அப்பப்போலாம் வந்து ஒரு சில செல்லிங் வந்து போயிருக்கு பேங்க் நிஃப்டியில். ஸோ ஃபர்தராக இப்போதைக்கு ரெசிஸ்டன்ட் வந்து கீப் ஆன் அதுதான் ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. 48,200 தான் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. சப்போர்ட் லெவல் வந்து 47,300 வந்து சப்போர்ட் லெவலாக ஆக்ட் ஆகும் பேங்க் நிஃப்டிக்கு. ஐடி. ஸோ ஐடி வந்து அந்த ட்ரெண்ட் லைனில் தான் இப்போதைக்கு உள்ளே வந்திருக்கு ட்ரெண்ட் லைனுக்குள்ளே. பட் வந்து அந்த ஒன் டே ஹையாக 5% ஏரிஸில் அந்த டேயில் வந்து சப்போர்ட் எடுத்து தான் க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு கீழே வரும் பட்சத்தில் தான் அடுத்த சப்போர்ட் லெவலில் ஆக்ட் ஆக போகிறது வந்து 35,800 வந்து சப்போர்ட் லெவலாக ஆக்ட் ஆகும் நிஃப்டி ஐடிக்கு. ரிலையன்ஸ். ஸோ ரிலையன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து அந்த ட்ரெண்ட் லைன் மேலேயே திரும்ப க்ளோசிங் வச்சுருக்கு. ஸோ இதை வந்து கரெக்டாக அந்த ட்ரெண்ட் லைனில் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டாக கூட நம்ம பார்க்கலாம். ஏன்னா பிரேக் அவுட் எடுத்துகிட்டு ஒரே மாதிரி போகக்கூடாது. ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்தால் நல்ல பிரேக் அவுட்டாகவும் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். ஸோ நாளைக்கு இது ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி திரும்ப அப்சைட் மூவ், அதாவது 2,790 பிரேக் பண்ணி அப்பில் போக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா ஸோ திரும்ப வந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு டேயில் இது வந்து கேப் டவுன் ஆச்சு அப்படின்னா கீழே சப்போர்ட் எடுக்கிறதுக்காண்டி 2,618 வரைக்குமே வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது ரிலையன்ஸில். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ ஹெச்டிஎஃப்சி வந்து இன்றைக்கி ஒரு அப்சைட் மூவ் தான் அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலேயே. ஸோ இவன் தான் வந்து பேங்க் நிஃப்டியை வந்து விழாமல் இழுத்து பிடிச்சிருந்தோன்னு சொல்லுவோம். ஒரு நல்ல ஒரு வெயிட்டேஜ் கொடுத்துட்டே இருந்தான். ஸோ அதனால தான் வந்து பேங்க் நிஃப்டி கொஞ்சம் ஸ்டேபிளாக இருந்தது. இல்லை பேங்க் நிஃப்டி இன்னும் கொஞ்சமே நல்லா விழுந்திருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டியை விழாமல் இழுத்து பிடிச்சது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான். ஸோ இவனுக்கு வந்து சப்போர்ட் லெவலான அந்த 1,670 வந்து ரெசிஸ்டண்ட்டாக இருந்தது. அதை பிரேக் பண்ணி தான் இன்றைக்கி வச்சுருக்கான். பட் வந்து இது ஒரு ஸ்ட்ராங்கான க்ளோசிங் கிடையாது, ஒரு வீக் கேண்டில் தான் இது. ஸோ நாளைக்கு டேயில் வந்து இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகி ஒரு ஸ்ட்ராங்கான க்ளோசிங் கிடைக்குது அப்படின்னா 1,726 வரைக்கும் அப்சைட் போகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்காக டெய்லி யூஸ்ஃபுல் கண்டென்ட் போகிறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.